அதுதான் மேம். எழுதுவே. I will write. சூப்பர். எழுதப்பட்டது. அது தப்பா இருந்தா ஹோல்டு பண்ணிக்கலாம். டோன்ட் வரி. இங்க உள்ள யாராவது மேக் அவுட் பண்ணிக்கலாம். கஷ்டமா இருக்கா? எழுதப்பட்டது. Written. Written by me. இல்லையே எழுதப்பட்டது. லீகலா உங்களுக்கு ரொம்ப பயன்படுமே இது. இல்லைங்களா கவிதா மேம்? உங்க லீகல் இதுல வந்து எழுதப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எத்தனை வாட்டி யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லைங்களா? வாஸ் ரிட்டன். ஏன்னா இல்ல, கரெக்டா சொல்லணும். எழுதப்பட்டதுன்னு அழகா தமிழ்ல இருக்கு. எங்கேயோ மிஸ் பண்ணிருக்கீங்களே. சப்ஜெக்ட் அவுட்டா என்ன அர்த்தம்? I wrote. சுமதி மேம், சப்ஜெக்ட் அவுட்டா என்ன? Sir, I was written. நோ, எப்படி இருக்கு? எழுதப்பட்டது. A letter was written, sir. A letter was written. லெட்டரே கிடையாது, இங்க எழுதப்பட்டதே இருக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான் ஐயப்பராஜ் சார், ரொம்ப சிம்பிள் தான் இது. இதுதான் தமிழ் இங்கிலீஷ் போறது. எவ்வளவு பவர் பேக்ட் லாங்குவேஜ் தமிழ் பாருங்க. எழுதப்பட்டது 3 வார்த்தை இல்லாம சொல்லவே முடியாதுங்க. I was written. சுமதி மேம், சப்ஜெக்ட் எழுதப்பட்டது was written. சப்ஜெக்ட் இல்லையே. ஓகே. சும்மா சப்போர்ட் மைண்ட் ஓபன் இருக்கு. ஃபைண்டா மேம். written. என்னாச்சு? ஏன் அது ஒண்ணு கஷ்டமா? ஏன் பிரசார், நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். சப்ஜெக்ட் தானே. Written. முனிஷ் மேம். Yes, sir. இங்க எழுதுகிறேன்ல, உள்ளதானே உள்ள சொல்லிட்டீங்களா? உள்ள இருந்தது சொல்லிட்டீங்களா? எழுதி கொண்டிருந்தேன் சொல்லுங்க பாப்போம். I was writing. Sir, I was writing. சப்ஜெக்ட் போடுறீங்களா? இதுக்கு I was writing. அதே மாதிரி சப்ஜெக்ட் இங்க போட வேண்டியதானே. சப்போர்ட்டிங் வெர்ப், மெயின் வெர்ப் எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க. சப்ஜெக்ட் இல்லாம போயிட்டேன். லெட்டரா சார்? லெட்டர்ல ஒண்ணுமே இல்லையே, இங்க கடிதம்ல ஒண்ணுமே இல்லையே. I was written, sir. I written. Sir, it was written. Sir, it was written. Sir, it was written. இன்னொரு வாட்டி. It was written. அப்பாடா, ஏன் இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? சார் எழுதப்பட்டதுனா நாங்க லெட்டர் நினைச்சிட்டோம் சார். சாரி. இல்லையே, நான் அது லெட்டர்னு இல்லையே, இங்க ஒண்ணுமே இல்லையே. ஓகே சார். இங்க லெட்டர்ல ஒரு ஸ்கேஃபோல்டிங்காக நம்ம ஓகே போடுறதுக்காக கொடுத்தது. சாரம் போடாம இன்னைக்கு பார்க்க போறோம் பாருங்க. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. It was being written. எழுதப்பட்டு உங்களுக்காக எவ்வளவு அழகா வாழைப்பழத்தை உரிச்சு வச்சாச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியதான். பலாப்பழத்தை எடுத்து கொட்டையை கூட வெளில வச்சாச்சு. அப்படியே சாப்பிடணும். It is writing. இல்லையே. It is written. It is written. இல்லையே. I am writing, sir. It is being written, sir. Writing. It is being written, sir. இன்னொரு வாட்டி. Being read. It is being written. பாத்தீங்களா? நீங்க திடீர்னு டவுட் வரும், தமிழ் படிக்க வந்திருக்குமா இங்கிலீஷ் படிக்க வந்திருக்குமான்னு. இல்லையா? இப்ப பாருங்க, நீங்க எதுவும் Being read. எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியுது. V3 எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியுது. பீயிங்க்கு முன்னாடி இஸ் வந்தா என்னன்னு தெரியுது. சப்ஜெக்ட் எப்படி, எவ்வளவு விஷயம் இதுல தெரியுது பாருங்க. சுமதி மேம், எழுதியிருந்தேன். I had written. நேரம்லாம் எடுக்கக்கூடாது, ஓகே. எழுதப்பட்டு கொண்டிருக்கும். இது வந்து தமிழ்ல தான் உண்டு, இங்கிலீஷ்ல கிடையாது. இங்கிலீஷ்ல டெரிவ் பண்ணா எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். I have been being. இன்னொரு வாட்டி. I have been being written. இன்னொரு வாட்டி. I have been. எப்படி வரும்? It has been written. It have. It has been. Will, sir. It will. Being written. இங்க be verb இருக்குல்ல,
நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். கவிதா மேம் எழுதி கொண்டே இருக்கிறேன். It have been. It have been. It have been writing. I have been. I have been. I have been writing. I have been. நல்லா டைம் எடுத்துங்க, நல்லா டைம் எடுத்துங்க. சப்ஜெக்ட் போடணும் மைண்ட் எல்லாம் இங்கிலீஷுக்கு தமிழுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையில பேக் பண்றாங்க பாருங்க. Now சுமதி மேம் எழுதப்பட்டு கொண்டிருந்தது. Sir, I was right. I was being written. எங்க ஐயெல்லாம் ஏன் வருது? It was being written. It was being. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். இதை நம்ம திருப்பி திருப்பி போட்டு பார்க்கணும். திருப்பி திருப்பி நீங்க வந்து இத நோட்ஸ் உங்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். எழுதி இருப்பேன். Sir, எழுதி இருப்பேன். I will be right. No, 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 no. கரெக்டா கொண்டு Will have. Will have written. I will have, sir. I will have. I will. I will have written. ஏன் தடுமாறுவேன்? நைட்டு பாடா இது நினைப்பா இருக்கணுமே. ஏங்க பிரசாத் இங்க பாருங்க எழுதப்பட்டிருக்கும். It will have be It will have been written. ஏன் நிப்பாட்டுறீங்க? Written. Written. இப்ப பாருங்க I will have written, it will have been written. I will have written, it will have been written. என்ன அருமையா இருக்குது பாருங்க. இந்த ஒரு பீனை மட்டும் சேர்க்கிறோம். கம்ப்ளீட்டா அப்படியே டென்ஸ் வந்து வாய்ஸா மாறுது. ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸா மாறுது. சப்ஜெக்ட் பாருங்க மாத்திருக்கீங்க. சப்ஜெக்ட் பாருங்க மாத்திருக்கீங்க. ஒரே வார்த்தை தான் எழுதப்பட்டு இருக்கும். இத பாருங்க ஒரு வார்த்தை. இங்க பாத்தீங்களா? இது 5 வார்த்தையா மாறுது பாத்தீங்களா? இங்க தமிழ்ல ஒரே வார்த்தை 5 வார்த்தை அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? Yes, sir. எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இங்கிலீஷ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கத்துக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா மாறுபட்டது இருக்கு. சின்ன குழந்தைல தெரியாதப்ப கொடுத்துட்டோம்னா ஒண்ணும் தெரியாது. ஒண்ணு பாக்குறப்ப தமிழ்ல இப்படி இருக்க இங்கிலீஷ்ல இது மாதிரி இல்லைங்கிற நினைப்பு தான் வரும். ரைட்? நவ் வி வில் டூ திஸ். ஐயப்பராஜ் சார் எழுதினேன். I wrote. I wrote. I wrote, sir. ஓகே கவிதா மேம் எழுதப்பட்டிருந்தது. கவிதா மேம் நீங்க ட்ரை பண்ணலாம் எழுதப்பட்டிருந்தது. Had been. இன்னொரு வாட்டி. Had been. Written. Had been. Had been written. சொல்றதுக்கு ஸ்லோ பண்றீங்க. எழுதுறதுக்கு ஸ்லோவே பண்ணக்கூடாது. பேஸ் வைஸ்ல ரிட்டர்ன் தான் சர்வசாதாரணமா வந்துரும். ஓகே முனிஸ் மேம் எழுதப்படும். Will. Will be written. Will being written. அத நல்லா க்ளோஸா மைக் பக்கத்துல வந்து ஸ்ட்ராங்கா இப்ப நான் பேசுற மாதிரி பேசணும். அப்பதான் அப்படியே எடுத்துட்டு போகணும். அப்படியே கொண்டு 12 24 கொண்டு வந்திருக்கும் பாருங்க. இந்த 24ல அப்கோர்ஸ் 4 யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் நீங்க எப்படி டெபியூ பண்றீங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் சிங்கிள் இதுல வந்து ஒரு வேர்டை மட்டும் கொடுத்து பண்ணலாம். சுமதி மேம் ஆல் ரைட் எழுதி இருக்கிறேன். I have written. I have written. ஐயப்பராஜ் சார் எழுதப்படுகிறது. It is written. வெரி நைஸ் வெரி நைஸ். இது ஆர்டர் படி போக கூடாது. சுமதி மேம் எழுதப்பட்டது. I had been Written. Had been. சீக்கிரம். It had been. being written. It had been being written. ரெண்டு பி வர்றதுனாலதான் இது வந்து பண்ண முடியல. இது வேண்டாம். அதை நம்ம கடைசியா ரெட் ஆக்கிக்குவோம். 24 ஃபில் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். சரிடா மேம் எழுதி கொண்டே இருந்தேன். I had been writing. வெரி குட். வீட்ல போய் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. நல்லா வந்துரும். சரிடா மேம் எழுதப்பட்டிருக்கிறது. கேர்ஃபுல். எழுதப்பட்டிருக்கிறது. It has been. இன்னொரு வாட்டி. It has been written. Has been written.
அவ்வளவுதான். ஏன் நிப்பாட்டுறீங்க? நிப்பாடக்கூடாது. படாதுன்னு ஒரே அடி அடிச்சிடணும், அவ்வளவுதான். ஐயப்பராஜ் சார், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. Has been It has being been written. being written. Has சொல்லுங்க. It has மேல உள்ள வார்த்தையில is Been written. written. Being written. பீனும் been வந்துருச்சு. ஏன் சார் எழுதி கொண்டிருப்பேன். I will I will be writing. writing. Very good, very good, very good. Yeah, sir. It will have been written. have been being written. Will have been எழுதிப்பட்டு கொண்டே இருக்கும், அவ்வளவுதான், அவ்வளவுதான். It will have will been. have been. ஏங்க அப்பா ஒரு வார்த்தைக்கு பாருங்க. being written. இதான் இந்த சப்ஜெக்ட் வந்து அவ்வளவு முக்கியம். வெளிப்படையா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சப்ஜெக்ட். அவ்வளவு. ஃபரிடா மேம், எழுதி கொண்டே இருப்பேன். yes sir. I will have I will have been writing. வாவ், 5 வார்த்தை தமிழ்ல ஒரே வார்த்தையில அடிக்கிறாங்க பாருங்க. சூப்பர். ஐயப்பராஜ் சார், எழுதி கொண்டிருக்கிறேன். Am I writing. am right. ஏங்க சபரம் அடுத்த செகண்ட் அடிக்கணுமே. பாத்தீங்க, I write, I am writing, I have written, I have been writing. I wrote, I was writing, I had written, I had been writing. I will write, I will be writing, I have written, I have been writing. It is written, it is being written, it has been written, it has been. So இத வந்து நீங்க தைரியமா விளக்கிடலாம். Don't worry. It was written, it was being written, it had been written, it had been written. It had been being written, வேண்டாம். It will be written, it will be being written, வேண்டாம். It will have been written, it will have been being written, வேண்டாம். அவ்வளவுதான். சோ இந்த செட்டப்ல இருக்கு. இதை வச்சு கொண்டு வந்துடலாமா? சூப்பரா கொண்டு வந்துடலாமா? இதை வச்சு நீங்க வந்து சப்ஜெக்ட்லாம் மாத்தி ஆட் பண்ணி இதை பண்ணி நிறைய விஷயம் பண்ண போறோம். ஆனா இதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ். ஆல்ரைட், லெட்ஸ் லுக் அட் திஸ். போனே. நான் கர்சர் வைக்கிற இடத்துல மட்டும் தான் இங்கிலீஷ்ல சொல்லணும். போனே. ஞாபகம் சார், போனே. Gone. No, 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 no. I went sir. ஒரே வார்த்தை தமிழ்ல. இது அப்படி இல்ல. இது வந்து இங்கிலீஷ்ல என்னென்னமோ இருக்கும் இல்லைங்களா? 4 வார்த்தை 5 வார்த்தை, தமிழ்ல ஒரு வார்த்தை. லுக் அட் திஸ். வரும். ஃபரிடா மேம், வரும். will come. கரெக்டா சொல்லணும். வரும். It come. இல்ல, ஏதோ சொல்ல வந்தீங்க ஃபரிடா மேம், சொல்லுங்க திருப்பி அத. Come. எங்கேயோ Will come, sir, will come. எங்கேயோ சப்ஜெக்ட்ல விடுறீங்களே. It will come, it will come. ஏப்ப சப்ஜெக்ட்ல விடாது. It will come. சப்ஜெக்ட். It will come. Very nice, very nice. Yes, yes. கவிதா மேம், வந்து கொண்டிருக்கும். I will. It is come. It will be It coming. It will be coming. வந்து கொண்டிருக்கும் ஒரே வார்த்தை. இது 4 வார்த்தையா இருக்கும். It will be coming. It will be coming. Very nice. it will be. இன்னொரு விஷயம், தமிழ் எனக்கு தெரியாதுன்னு மட்டும் எனக்கு உள்ளவங்க யாரும் சொல்லிடாதீங்க. இதெல்லாம் லைஃப்ல பேசுவோம். எல்லா வார்த்தையும் பேசியிருப்போம். ஆனா நம்ம அறியாமலே நம்ம பேசிருப்போம் டென்ஷன்ஸ் எல்லாம். இப்ப நம்ம மேப் பண்றோம், அவ்வளவுதான். யாரும் சொல்ல வேண்டாம் தமிழ்ல எனக்கு தெரியாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. வந்திருப்பான். ஏன் சார் வந்திருப்பான். He came. இங்க பாருங்க, வந்திருப்பான். He will come. He will come. He will have come. He will have come. பாருங்க என்ன அருமையா வருது பாருங்க. என்ன அருமையா வருது. Will have come. வந்திருப்பாண்டா நேரம் நம்ம போய் பார்க்கணும்டா. வந்து கொண்டிருந்தான். He was coming. நல்லா பாருங்க. he was coming. நல்லா கொண்டு வரணும். அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உண்டு. பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம்.
எழுதியது. நல்லா பாருங்க. எழுதியது. It wrote. It wrote, sir. இன்னொரு வாட்டி. It wrote. No. சூப்பர். பார்க்கப்படும். பார்க்கப்படும். Quick. Will. It will. It will see. Look. குயிக்கா சொல்லுங்க. பார்க்கப்படும். It will. It will இன்னொரு see. வாட்டி. இன்னொரு வாட்டி. மைக்குக்கு பக்கத்துல வாங்க. It will see, sir. It will see. It will be seen. அந்த நடுக்கமே தயக்கமே இருக்கக்கூடாது. இருக்கவே கூடாது. அமரப்பட்டு கொண்டிருந்தது. அமரப்பட்டு கொண்டிருந்தது. It. It was being ஆரம்பிச்சீங்க. வெரி குட். அமரப்பட்டு கொண்டிருந்தது. தமிழ் Had. சூப்பர். It had. It had. அமரப்பட்டு கொண்டிருந்தது. ஐயப்பராஜ் சார். அமரப்பட்டு கொண்டிருந்தது. It had. அமரப்பட்டு கொண்ட சின்ன கொண்ட வருது இல்ல, பெரிய கொண்ட வராது. It was was sitting. being It sat was sitting. It was sitting. It was. being Was. மெயின் பாபு. That. sat That நினைக்கிறேன் சார். அப்பாடா, ஏன் இவ்வளவு கவலைப்படுறோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியலையே. இது கிளாஸை விட்டு தவிர பார்த்தா இதை பத்தி நினைக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். கிளாஸை தவிர்த்து இந்த 3 மணி நேரம் கிளாஸை விட்டு பார்த்தா இது நினைக்கவே இல்லைன்னு அர்த்தம். வந்துடும், நினைச்சா வந்துடும். தமிழ்ல எல்லா வார்த்தையும் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு சமயத்துல பேசியிருப்போம். லெஃப்ட்ல உள்ள எல்லா வார்த்தையும் இழக்கப்பட்டிருக்கிறது. லூஸ், லாஸ்ட், லாஸ்ட். இழக்கப்பட்டிருக்கிறது. It was. நோ, இழக்கப்பட்டிருக்கிறது. It has been lost. It has been lost. யார்? கவிதா மேமா? Sir. யா. லூஸ், லாஸ்ட், லாஸ்ட், லூசிங், லூசஸ். இந்த 5 வார்த்தையும் பக்காவா தெரிஞ்சிருக்கணும். பக்காவா தெரிஞ்சிருக்கணும். ஆல் ரைட். நிற்கப்பட்டிருந்தது. சுமதி மேம், நிற்கப்பட்டிருந்தது. It was being. It was being stand. had been stand. 5 நீங்க B1 B2 B3 Sir, it was being stand. இன்னொரு வாட்டி. நிற்கப்பட்டிருந்தது. இன்னொரு வாட்டி. It was being stand. தப்பாயிடுச்சே. It had Had been. been stand, sir. Has been. Had been had been. அருமை. அப்புறம் Stood. நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. பாருங்க, ஒரு சிம்பிளான விஷயம் தான். நீங்க எல்லா வகையிலும் திங்க் பண்ணா இந்த சிம்பிளான உள்ளதை சொல்லிடலாம். சோ சின்ன பசங்களுக்கு ஒரு 3வது 4வது படிக்கிற பசங்களுக்கு சொல்லி தரேன். பண்ணிட்டு வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணிட்டு வரும், வந்து படப்படன்னு அடிப்பான். ஏன்னா சின்ன வயசுல. ஓகே. சாப்பிடப்படும். சாப்பிடப்படும். கவிதா மேம், சாப்பிடப்படும். ஏகபிரசாத் சார், சாப்பிடப்படும். it will be eaten. Will be. அவ்வளவுதான். It will be eaten. It will be. Eaten. Eaten. Very nice. ஐயப்பராஜ் சார், சாப்பிடப்படுகிறது. It will be being eaten. நோ, சாப்பிடப்படுகிறது. It will have. சாப்பிடப்படுகிறது. It will have written. It's being eaten. சாப்பிடப்படுகிறது. கவிதா மேம். Sir, Eat, it is sir. Eat, sir. eaten. It is being. It is eaten. It is eaten. Eat. எவ்வளவு கஷ்டப்படுறோம். It has written. 4 It has eaten. நாள் தமிழ் நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ் கேட்டீங்கன்னா எல்லா பாசிவ் வாய்ஸும் வந்துடும். நியூஸ் ஃபுல்லா பாசிவ் வாய்ஸ்ல தான் அடிப்பாங்க. சொல்லப்பட்டது சொன்னாருங்கிறத விட சொல்லப்பட்டது சொல்லப்படுகிறது, கை செய்யப்படுகிறார், கை செய்யப்படுவார், கை செய்யப்பட்டார், எல்லாமே பாசிவ் வாய்ஸா தான் இருக்கும். நியூஸ் எல்லாம் நம்ம வந்து அதோட தமிழ் ஆக்சுவல் மீனிங்கோட உள்வாங்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணதை வச்சு நீங்க ரொம்ப ஈஸியா இது பண்ணிக்கலாம். அமரப்படும். It will be. It will. It will be Sat. sat. Super.
இழக்கப்பட்டிருக்கும். லூஸ், லாஸ்ட், லூசஸ். It will have been. இன்னொரு It will have lost. It had. No. ஏதோ அருமையா சொன்னாங்க. It will have lost. No. Lose. No. இதுடா It will have. எங்கேயோ தப்புங்க. இதுடா லாஸ்ட்னா வேற மீனிங் சொல்லுங்க மேம். அது ஆக்டிவ் வாய்ஸ்க்கு போயிடும். Okay, sir. டோட்டலா மாறிடும். ஆப்போசிட்டா மாறிடும் பாத்தீங்களா? Yes, sir. Active. இழக்கப்பட்டிருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இழக்கப்பட்டிருக்கும் ஆப்போசிட்டா போயிடும் பாருங்க. அப்படியே ஆப்போசிட். மீனுக்கு அவ்வளவு ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மீனிங். திருப்பி வரும். இது கொடுக்கப்படும். யார் வேணாலும் சொல்லுவாங்க. கொடுக்கப்படும். It will be given. Sir, it will be given, sir. அருமை. இப்ப பாருங்க தெரிஞ்சவங்க சொல்ல சாப்பிடப்பட்டது. It was eaten. நிற்கப்படுகிறது. It is stood. யூஸ் இங்கிலீஷ் தமிழ் நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய பேருக்கு போறதுக்கு காரணமும் அதுதான். பாசிவ் ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்தா நம்ம பேசுற ஆங்கிலத்துல இருக்கும். சொல்லப்பட்டது. டெல், டோல்ட், டெல்ஸ் சொல்லப்பட்டது. It was told. வெரி நைஸ். எத்தனை வாட்டி நம்ம கேட்டுப்போம் பாருங்க. சூப்பர். கொஞ்சம் ஆக்டிவ் வாய்ஸ்க்கு போயிட்டு திருப்பி வருவோம். கவிதா மேம் எழுதினாய். Written by. You had written. எழுதினாய். You wrote. It wrote. சப்ஜெக்ட் தமிழுக்குள்ள வித்தியாசம். சப்ஜெக்ட் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. தமிழ்ல வெளியில எடுக்கணும். ஃபரிதா மேம் வருகிறாள். யார் வேணாலும் சொல்லலாம். She comes. She comes, sir. சூப்பர். ஐயப்பராஜ் சார் வந்திருந்தீர்கள். கேர்ஃபுல். வந்திருந்தீர்கள். You are. No. வந்திருந்தீர்கள். You come, sir. You had come. You had come. லதா மேம் சொல்றீங்களா? சொல்லிடலாமா? லதா மேம் வந்து கொண்டிருக்கிறது. அடிக்கலாமா? It is coming. வாவ். எழுதி கொண்டிருக்கும். ஏகம்பரன் சார் எழுதி கொண்டிருக்கும். கேர்ஃபுல். It will write. Will be right. அக்கா சொல்லுங்க. எழுதி கொண்டிருக்கும். It will be writing. சின்ன கொண்டா. Be, sir. இவ்வளவு லேட்டா படப்படன்னு அடிக்கணும். அப்பதான் நீங்க இங்கிலீஷ் பேசினாலும் உள்வாங்கிக்க முடியும். ஆல் ரைட். ஐயப்பராஜ் சார் வந்து கொண்டே இருக்கிறது. It has been coming. coming, sir. It has been நினைக்கிறேன். அடியடின்னு பிச்சு உதறாங்க. coming. It has been. நல்லா யோசிச்சு பாருங்க. It have, sir. Have. No. இது ஓகே. Has. இது ஓகே தான். நம்ம it has been coming. Yes, coming. கரெக்ட் தான். Okay. இப்ப இட்டு நம்ம போடுறோம். has been போடுறோம். coming போடுறோம். சப்ஜெக்ட் verb இல்லாம நீங்க வாக்கியத்தை அமைக்கவே முடியாது இங்கிலீஷ்ல. சோ இது வந்து சப்ஜெக்ட்ல ஒளிஞ்சிருக்கும். எழுதி கொண்டே இருப்பார்கள். They have. No. They will have Awesome. will have been writing. Will have Will writing. நோட் பண்ணிக்கீங்க. They will have been writing.
ஆர்டர் படி போடணும்னு வச்சுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டரை மாத்தலாம். அப்படி பண்ணிக்கலாமா? லெட்ஸ் டூ. கொஞ்சம் ஆர்டர் படி போவோம். வருகிறேன். I come. I come. I come. பாத்தீங்களா? அருமை. வருகிறோம். We come. We come. You come. வருகிறா. யூ கம். இப்ப பாருங்க பயங்கர ஈஸியா இருக்கு You பாருங்க. are come. You come. யூ கம் தான். வருகிறான். He comes. Come. Comes. He comes. வருகிறது. It comes. It Comes. Sir, he comes. வருகிறார்கள். It comes. They come. They come. They come. மிஸ் பண்ண கூடாது. Sir, he la come னு இருக்கு sir. ரொம்ப ஈஸியா சில வாட்டி வருது. இப்ப எழுதுகிறாய். You write. ரைட். இதுதான் முக்கியம். இந்த மாதிரி இதுதான் முக்கியம். ரைட். வெரி குட். எழுதினேன். I wrote. Wrote. I wrote. ஐயெல்லாம் விடக்கூடாது. போனீர்கள். You went. You went. வந்து கொண்டிருப்பாய். You will come. வந்து You கொண்டிருப்பாய். have. You will be coming. You come. You Very have good. come. You will be coming. You will be coming. வெரி நைஸ். வெரி நைஸ். என்ன அருமை வந்துருச்சு பாருங்க. எவ்வளவுதான் வந்து பாருங்க. ஆல்ரைட். கொஞ்சம் ரீவிசிட் பண்ணுவோம். கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. It is being given. வா, சொன்னது யாரு? Sumati sir. Very good. It is being given. Very nice. அந்த 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 மோடுக்கு உடனே சுவிட்ச் ஆகும். ஏன்னா நீங்க வந்து தமிழை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கிறது இதுல இருக்கு. இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. It has been lost. இன்னொரு வாட்டி இழக்கப்பட்டு கொண்டிருந்தது. Had been lost. வேற ஆடியோ வரக்கூடாது பாருங்க. It has been lost. Being lost. ரொம்ப டஃபா இருக்கும். மாறி ஏதாவது It பேசுறீங்க. has been It lost. had been கொண்டிருந்தது. Past. It had been. Being lost. இழக்கப்பட்டு கொண்டிருந்தது. சின்ன கொண்ட. It was being. Was being. It was being லாஸ்ட். Being lost. லூஸ். லாஸ்ட். லூஸ். ஏன் சார் இழக்கப்பட்டு It will be lost. It has. அருமையா சொல்லிருப்பாங்க. It has been. இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணாங்கன்னா அவ்வளவு செம்ம சூப்பர். போட்டு கலக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் யார் என்ன சொன்னாலும் கலக்கலாம். எகைன் நியூஸ்ல, நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் ரிப்போர்ட்ல உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ் தான் வரும். அது நம்மள குழப்பத்துக்கு காரணம் அது முழுசா பாசிவ் வாய்ஸ்ல இருக்கிறதுனால. பேசுறதுங்கிறது ஸ்பீக். பேசுறதுங்கிறது ஸ்பீக். முனிஸ் மேம் பேசப்படும். It will be ஓகே ஐயப்பராஜ் சார் talked. பேசப்படும். Okay. சுமதி மேம் பேசப்படும். It will be talked. It will be talked. It will be spoken. Talk. வெரி குட். கொஞ்சம் ஆர்டர் படி போவோம். கொஞ்சம் மூச்சு விட்டுங்க. ஆர்டர் படி போயிடலாமா? டெல். சொல்லப்படுகிறது. டெல். It is told. ஓகே. இது பிராக்டிஸ்க்காக பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க எது கேட்டாலும் சொல்லணும். சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. He is being told. It has been. அவ்வளவுதான். முன்னாடி உள்ள ரெஃபரன்ஸ் வச்சு ஈஸியா அடிச்சலாம். பட் இதை நீங்க ஒரு இதா யூஸ் பண்ணிட்டு போகணும். சொல்லப்பட்டிருக்கிறது. It has been told. ஆர்டர் வந்துரும் பாருங்க. ஆர்டர் படி பண்ணா அடிச்சு உடைச்சிருவீங்க. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. It has been being told. சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. சின்ன It கொண்ட was being told. Was being. சின்ன கொண்ட வந்தா பீயிங் வேணும். சொல்லப்பட்டிருந்தது. It had been told. சூப்பர். சூப்பர். சொல்லப்படும். It will be told. சூப்பர். வெரி நைஸ்.
சொல்லப்பட்டிருக்கும். It will have been Will have been Being told. been To be told. Have being been told. told. Will have been. 5 வார்த்தை அங்க ஒரே வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கும்னு முடிச்சாங்க பாருங்க. ரைட். லீகல் ப்ரொசீடிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா அபிஷியல் திங்க்கும் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கவிதா மேம் அது உங்களால அப்ரிஷியேட் பண்ண முடியுதா? எவ்வளவு பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? கவிதா மேம் இருக்கீங்களா? சார் இருக்கேன் சார். ஓகே. அதை அப்ரிஷியேட் பண்ணணும்னு பாத்துக்கணும். நியூஸ் எல்லாம் பொதுவா news read பண்ணும்போது a woman's chain was snatched by a thief. It was Super. captured by a devotee போட்டுருந்தாங்க சார். அப்ப கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியா இருந்தது. சூப்பர் சூப்பர். அதுதான் வேணும். இப்ப நம்ம கொஞ்சம் இது பாத்துக்கலாம். கொடுக்கப்பட்டது. It had கொடுக்கப்பட்டது. Had given. It It had been had. sir, it had been It had been. கொடுக்கப்பட்டது. Sir, it it was was given. It was given. given. அலாரம் அடிக்கணும். அமரப்பட்டிருக்கிறது. it has been It has been அமரப்பட்டிருக்கிறது. it had stood. It has been stood. it had அமரப்பட்டிருக்கிறது. It has been, sir. It has been. Stood as a அவ்வளவுதான். அமரப்பட்டிருக்கிறது ஸ்டாட்டஸ். இதுக்குள்ள sat ஸ்டாட். sit, sat as a. சிட் சாட் சாட். Okay, sat. ஸ்டாண்ட் ஸ்டுட். இப்ப பாருங்க நிற்கப்பட்டது. it was stood It was. stood சூப்பர். வந்திருப்பேன். I will become No. I will have I will come. I will come. I will come. ஏன் கஷ்டப்படுற? வந்திருப்பேன். I will have come ஏன் கஷ்டப்படுறோம்? வருவேன் தான் I will come. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க தமிழ்ல அந்த அளவு ரசிச்சு பேசணும், அந்த அளவு உள்வாங்கிட்டு பேசணும். பேசணுமேட்டு பேசினா நமக்கு இங்க மேப் பண்ண முடியாது. வந்திருக்கிறீர்கள். They have come. வந்திருக்கிறீர்கள். You have come. You have You have Come. 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 You have come. பாருங்க இந்த கிராஸ் வேர்ட்ல திருப்பி மாத்தி கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சாதான் தப்பு இல்லாம பண்ண முடியும். எழுதி கொண்டிருக்கிறது. It is writing. இதுல கொண்ட ஆக்டிவ் வாய்ஸ் இட் சப்ஜெக்ட் என்னதான் இருக்கு பாருங்க. இங்கிலீஷ் எழுதி கொண்டிருக்கிறது ஒரே வார்த்தையில எழுதிட்டீங்க. 3 வார்த்தை. அந்த 3 வார்த்தையை நம்ம இது பண்ணது. ஆல் ரைட். வந்தது. Came. It came. சப்ஜெக்டா மறந்துடக்கூடாது. லதா மேம் ரெடியா இருக்கீங்களா? வந்தீர்கள். you came. They, sir. You came. சூப்பர். வருவாய். You will You come. come. You will come. வருவாய். ரெவன்யூன்னு சொல்ல வேணாம். யூ Will Come. come. வந்து கொண்டிருக்கிறாள். He is coming. He is coming. She is coming. She is coming. நிற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. It is being Being Stood. stood. நிற்கப்பட்டிருக்கிறது. It has been stood. அடிக்கடி இந்த பர்டிகுலர் டென்ஸ் ஒரு ஞாபகம் வச்சுங்க. பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பக்கவானது பாசிட்டிவ் பிரசன்டிங் கனெக்ட் பண்றது நியூஸ்ல எல்லாம் ரெகுலரா கேட்கலாம். நிற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. You was being stood. It was
It was being stood. It was being stood. நிற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிற்கப்பட்டு கொண்டு It was being stood, sir. It was being stood. It is, it was. கொண்டிருந்தது. Right. All right. நிற்கப்படும். It will be stood. It will be stood. நிற்கப்பட்டிருக்கும். It will have been. Being stood. It will have been. Will. Be. அப்புறம் It will have been. have been stood. So இப்போ ஓரளவு நம்பிக்கை வருதா? பரிதாபம் இப்போ ஓரளவு நம்பிக்கை வருதா? நம்மளால பண்ணிடலாமா? முனிஸ் மேம் கான்ஃபிடன்ஸ் வருதா? யாருமே பேச மாட்டேங்க. நம்பிக்கை வருதா? என்ன மாதிரி தமிழ்ல கொடுத்தாலும் அடிச்சு கலக்கலான்னு. ஏன்னா சப்ஜெக்ட் வச்சு ஆப்ஜெக்ட் வச்சு போடலாம். இந்த ஒரு வாரத்துக்கே இப்படி வேற பண்றோம். அவங்க இன்னும் விளக்கமா கொடுத்தா இழக்கப்படுகிறது. மேம் இழக்கப்படுகிறது. Is lost. It is lost. Is lost. சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் வேணும். இழக்கப்பட்டிருந்தது. சார் இழக்கப்பட்டிருந்தது. It had been lost. It had been lost. Lost. அவ்வளவுதான். மிஸ்ஸால படிக்கலாமா? இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. It is being lost. இதுக்கப்புறம் ஆர்டர் எல்லாம் போட்டீங்கன்னா கலக்கலாம் நீங்க. இழக்கப்பட்டது. It was lost. சாப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. It is being It is eaten. being It eaten. is being eaten. சாப்பிடப்பட்டிருக்கிறது. It has been eaten. It was eaten. இதை நீங்க அப்படியே ஹேமர் பண்ணிட்டீங்கனாலே போதும். கிட்ஸ் இப்படிதான் வந்து படிப்பாங்க. அவங்க இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட்ல படிக்கிறப்பதான் உங்களுக்கு மறக்காம இருக்கும். அமரப்பட்டிருக்கும். It will be sad. No, இன்னொரு அமரப்பட்டு. It will have been sad. It have Will be. been. இன்னொரு வாட்டி. It will have been. It will. It will have been sad. We have been. சூப்பர். அமரப்பட்டிருந்தது. It had been sad. சூப்பர். இதெல்லாம் நியூஸ்ல இப்ப கேக்குறப்ப அருமையா பாப்பீங்க. ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். எங்கேயோ பார்த்துமே எங்கேயோ வாஸ் பீங் வந்தது, ஹேட் பீன் வந்தது, வில் பி வந்தது, வில் ஹேவ் பீன் வந்தது, ஹாஸ் பீன் வந்தது, இஸ் பீங் வந்ததுன்னு தோணிட்டே இருக்கும். அமரப்பட்டது. கவிதா மேம் அமரப்பட்டது. It was sad. அது ஏன் இவ்வளவு லேட்டு? ஏன் லேட்டு? கவிதா மேம் ஏன் லேட்டு? அமரப்பட்டு கொண்டிருக்கிறது. It is being sad. Has been. அவ்வளவு பாருங்க. ஒரு 3/4 மணி நேரத்திலேயே எப்படி பிரைம் ஆகுற பாருங்க. அந்த 3/4 மணி நேரத்தோட பவரை பாருங்க. நீங்க வீட்டுல ஒரு 2 hours வீக்லி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அமரப்படுகிறது. It is sad. It is sad. வெரி குட். கொடுக்கப்பட்டிருக்கும். ஐயப்பராஜ் சார் கொடுக்கப்பட்டிருக்கும். It will have been given. It will have been given. அருமை. யார் சொன்னது? யாரு? ஏகாம்பரம். ஏன் சொன்ன டோல்ல மாற்றம் இருந்தேன்னு பார்த்தேன். It will have been given. பாருங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. It will have been 5 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரே வார்த்தையில அடிக்கிறாரு பாருங்க. ஏகாம்பரம் சார் கொடுக்கப்பட்டிருந்தது. அடிக்கலாம். It had been given. அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. It was being given. It was been given. அவ்வளவுதான். பீக்கு பீனுக்கு இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அடிக்கடி மனசுல ஓடிட்டு இருக்கும். அந்த நிறைய கேள்விகளுக்கு சில கேள்விகளுக்கு இன்னைக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been given. It has been given. கொடுக்கப்படுகிறது.
It is given. It is given. All right. வருவான். He will Will come. come. He He will will come. come. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் விடாம இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல. எழுதுகிறது. It is writing. ஓ ஓ. It write. It write. It Right. It writes. போனது. It hurt. It went. 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 வந்தால். She came. அதுக்கேற்ற மாதிரி நீங்க அதை மாத்திட்டோம்னா போதும். ரொம்ப பிரமாதமா வந்துருச்சு. வந்தேன். I came. வருவேன். I will come. Will come. I will come. I will come. வருவாள். She will come. He will come. வந்து கொண்டிருந்தேன். I was coming. I was. அருமை பாருங்க வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான் அந்த டைம். அந்த டைம் தான் எல்லாமே டைம் தான். வந்து கொண்டிருந்தது. It was coming. It was. வந்து கொண்டிருப்போம். We will be coming. We will. Coming. எழுதி கொண்டிருந்தீர்கள். You were writing. சூப்பர். பாருங்க அது உடனே அதுக்கு ஜம்ப் ஆகணும். இது மாதிரி இந்த அளவு பிரைம் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க நியூஸ்ல இருந்து எல்லாமே ஃபாலோ பண்ணிடலாம். எனக்கு அது எல்லாமே டைம் தான். அந்த டயத்துக்குள்ள நீங்க முடிச்சுக்கணும். எழுதி கொண்டிருப்பாய். You will You be will be writing. வெரி நைஸ். எழுதி இருந்தீர்கள். கேர்ஃபுல். எழுதி இருந்தீர்கள். You had Right. written. You had written. written. தப்பண்ட கூடாது மெயின் வேர்ப்ல. வந்து கொண்டே இருக்கிறான். He has He been is coming. coming. Yes, been coming. நீங்க பாருங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சமயத்துல இந்த எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஒற்றை வார்த்தையை நினைக்கிறோம் அது ஒரு பெரிய டென்ஷன். தமிழ் அவ்வளவு பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஒரு வார்த்தையில முடிக்கிறாங்க. வந்திருக்கும். It will have come. சூப்பர். இந்த கான்டெக்ட்ல இப்படி நீங்க படிச்சீங்கன்னா மனசுல அது நிக்கும். இதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் தான். இதுக்கப்புறம் நல்ல புத்தகம் படிக்கிறது, நல்ல ஒரு காட்சி பார்க்கறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அதை அப்படியே ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க கேட்கணும், படிக்கணும், பேசணும், எழுதணும். இது இருந்துகிட்டே இருந்தா அந்த மொழி கூடயே இருக்கும். எழுதி இருக்கிறது. ஏன் எழுதி இருக்கிறது? Had, have. It had a read. Written. It has written. யாரெல்லாம் வராது. Has Yes. written. It has written. அப்படியே கொண்டு வந்துருங்க. அந்த டைம் வந்து மைண்ட்ல அப்படியே இவ்வளவு கஷ்டப்பட்டது இதுக்குதான். எழுதி இருக்கிறோம். We have written. வெரி நைஸ். எழுதியிருப்போம். We will be written. நோ. எழுதியிருப்போம். We will Have been written. We will have written. இன்னொரு வாட்டி. we will have been. We We will have written. written. ஆப்போசிட் ஆயிடும். அதனாலதான் நம்ம இப்படி தனித்தனியா பாக்குறது. லாஸ்ட் 10 மினிட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இப்ப
வந்து கொண்டே இருந்தது. வந்து கொண்டே இருந்தது. It has coming. No, no, It no, has no, no. been. It has It been had coming. been, it had been coming. Had. It had. பார்த்துக்கணும், டென்ஸ் விட்டுறக்கூடாது. வந்து கொண்டே இருப்பாள். She She will have been will No, coming. no. கொண்டே இருப்பாள். She He has Been been coming. She will have coming, been sir. Will have been coming. இன்னொரு வாட்டி. She will have been coming. coming. வெரி குட். வாவ். வந்து கொண்டே இருப்பாய். You will have been coming. He will have Will have been coming. போய்க்கொண்டே இருக்கிறாள். போய்க்கொண்டே இருக்கிறாள். She he will She is going. இன்னொரு வாட்டி. போய்க்கொண்டே இருக்கிறாள். She has been. She has. he has been going. Has been He has been going. என்ன அருமையா வந்துச்சு பாருங்க, என்ன அருமையா வந்திருக்கு பாருங்க. எழுதிக் கொண்டே இருக்கிறீர்கள். You You been, have right. you You have have been right. You have been writing. have been writing. அருமை Writing. அருமை 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 வந்துச்சு. ரொம்ப ரொம்ப தூரம் வந்துட்டோம், நம்ம ரொம்ப சூப்பரா வந்துட்டோம். போய்க்கொண்டே இருப்போம். We போய்க்கொண்டே will we we will have been Will have going. going. We will போய் Will have been. Will have been எனர்ஜி லெவல் குறையுது. இன்னும் லாஸ்ட் 8 நிமிஷம் எனர்ஜி லெவல் குறையுது. அப்படியே கொண்டு போயிட்டே இருங்க. போய்க்கொண்டே இருக்கும். it It have have It Sir. will it will have been ஆ, have going. going. நல்லா மைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்கா பேசுங்க, வந்துரும். ஈஸியா கொண்டு வந்துடலாம். போய்க்கொண்டே You had been. You have Been going. வெரி நைஸ். வந்து கொண்டே இருந்தாய். வந்து You had been coming. You had. You had been coming. you had been coming. வெரி நைஸ். ஸோ ஒரு 2 தான் வந்து அப்படியே ஃபுல் இதோட முடிச்சிடுவோம். வந்து கொண்டே இருந்தேன். வந்து கொண்டே I had இருந்தேன். been coming. I I will- had been coming. I had been coming. எஸ், வந்து கொண்டே இருந்தோம். We We had had been been coming. We had been coming. Very good. வந்து கொண்டே இருந்தீர்கள். had been You going. had been coming. வந்து கொண்டே இருந்தார். Had been He had coming. We been. had been coming. இப்ப அந்த ஆர்டர்ல கொடுத்தா கலக்கிடு. ஏன்னா அந்த மைண்ட்ல இருக்க ஆர்டர் இல்லாமலே பண்ணிட்டீங்க. வந்து கொண்டே இருந்தார். He had been coming. They had been coming. வந்து கொண்டே இருந்தார்கள். They had They been had coming. இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லா இதுவும் வந்துருச்சு அதுல. எழுதி கொண்டிருந்தேன். I was writing. I வெரி குட். எழுதி கொண்டிருந்தது. It was Was writing. writing. it was writing. வந்திருந்தது. கேர்ஃபுல். It has come. It No. had come. It had come. It had. Had come. அந்த டென்ஷன் மைண்டுக்குள்ள கொண்டு போகணும். வந்திருப்பாய். You will have come. You will have come. வந்திருக்கிறார்கள். They have come. நல்லா பாருங்க, அவங்க வந்திருக்காங்க. நீங்க வாங்க, வந்திருக்காங்க. They have come. எழுதினால். He wrote. எழுதுவோம். We will We write. wrote.
We We will We will will write. நல்லா பார்க்கணும் we will write. வருவீர்கள். You will come. You will come. All right, let's do this the last few minutes. எழுதுவாள் வல்ல எழுதுவாள் எழுதுவாள் She She will will write. write. He will write. Right. பேசப்படுகிறது ஸ்பீக். It is It is spoken. It இன்னொரு வாட்டி It is spoken. spoken. It is spoken. spoken. பேசப்பட்டிருந்தது கேர்ஃபுல். பேசப்பட்டிருந்தது It was spoken. பேசப்பட்டிருந்தது பட்டு இருந்தது. Had It was being. spoken. பட்டிருந்தது Sir, it had வரும். பேசப்பட்டிருந்தது. It had It had been Had spoken. been spoken. it had been spoken. விட்டுறக்கூடாது நான் மாறி மாறி சொல்றதுக்காக முழுக்குள்ள போகணும். பேசப்பட்டது It was spoken. It was spoken. வெரி குட். பேசப்பட்டிருக்கும் It will It will Will be spoken. it will be spoken, sir. நோ Will have been பேசப்பட்டிருந்தது. Okay, sir. It will have been spoken. நல்லா பேசப்பட்டிருக்கும். Okay. விட்டுறக்கூடாது. பேசப்பட்டு கொண்டிருந்தது It was being spoken. It was being spoken. அவ்வளவுதான். பாருங்க மேலேயே இருக்குது, உங்களுக்கு ஈஸியா பார்த்துட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஆர்டர் படி பண்றது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப ஆர்டர் தாண்டி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க. பேசப்பட்டிருக்கிறது It has been spoken. it has been spoken. பேசப்பட்டு கொண்டிருக்கிறது It is being spoken. சூப்பர். பார்க்கப்படுகிறது It is seen. Seen. It is seen. Seen. பார்க்கப்பட்டது It was seen. It was seen. It was பார்க்கப்பட்டிருக்கும் It will be. it will It will part have been. It will have, சொல்லுங்க. it will have been. It have been. seen. நல்லா பாத்துக்குங்க. இந்த மாதிரி விஷயம் தான் வந்து நம்மள வந்து முக்கியமான இடத்துல ஆன்சர்ல பண்ண. பார்த்து கொண்டிருக்கப்பட்டது It was being seen. பார்க்கப்பட்டிருந்தது It had been seen. It had been seen. இதெல்லாம் நியூஸ்ல அடிக்கடி வரும். அடிக்கடி நியூஸ் எல்லாம் இங்கிலீஷ் நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா வரும். தமிழ்ல அப்படியே கொடுத்திருப்பாங்க அருமையா. சாப்பிடப்பட்டிருக்கும் It will have It will been. have been It will have been eaten. eaten. Very nice. அப்படி பாருங்க, ஒரு மணி நேரத்துல என்ன மேஜிக் பாருங்க. நீ அவ்வளவு ஈஸியா வருது. கரெக்டா பார்த்துட்டு வீட்டுல அப்ளை பண்ணணும். நீங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம அதை கண்டுக்காம விட்டுறக்கூடாது. நம்ம சுத்தியிலும் இங்கிலீஷ் இருந்துகிட்டே இருக்குது. பார்க்கப்பட்டிருக்கிறது It It has been. It has been, sir. It has been seen. யா அதான் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது. It is It being is seen. being seen. நல்ல இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்கள்ல எல்லா டென்ஸையும் பக்காவா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆங்கிலத்துல இப்ப 20 யூஸ் பண்ணுவாங்க, தமிழ்ல 24 யூஸ் பண்ணுவாங்க. 20 சொல்லாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அற்புதமான தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்க. ரொம்ப பிரமாதமா எல்லா இதையும் சொல்லாடலா பயன்படுத்தியிருப்பாங்க. சாப்பிடப்பட்டிருந்தது. It had been eaten. சூப்பர். சாப்பிடப்பட்டு கொண்டிருந்தது.
It was being It was being eaten. வெரி குட். ஸோ நாளை கிளாஸ்ல முக்கியமா அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை கிளாஸ்ல முக்கியமானது மிஸ் பண்ண வேணாம். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போறோம். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்லயே அடுத்த ஸ்டேஜுக்கு கேள்வி கேட்கறது, நெகட்டிவா பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயம் பாசிட்டிவா பேசுறது, நெகட்டிவா பேசுறது எல்லாமே பண்ண போறோம். பிரிக்கிறது, மரபை பிரிக்கிறது மிஸ் பண்ண வேணாம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிளாஸ். இந்த பிடிஎஃப் அனுப்புறீங்களா சார்? சொல்லுங்க. இந்த பிடிஎஃப் இது அனுப்பிச்சுட்டு ஒர்க் ஷீட் அனுப்புறீங்க, கிடைக்கலையா? ஒர்க் ஷீட் அனுப்பிச்சிருக்கேன் சார். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். ஆமா. இப்ப வேற என்ன பிடிஎஃப் வேணும் உங்களுக்கு? சார் இந்த இது போல இந்த தமிழ் இங்கிலீஷ் நம்ம எழுதிருக்குமே. இது 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 உங்களுக்கு வேணும் எக்ஸல்? எஸ் சார். இந்த எக்ஸல் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. அந்த எக்ஸல்னு போட்டு நோட்ஸ் போட்டு அனுப்புவேன். ஓகே சார். அதே மாதிரி அனுப்பிடுறேன் உங்களுக்கு. ஓகே சார். பாருங்க, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 இந்த கிளாஸ் 5 நான் பிரிச்சு ஆக்டிவ் பாசிவ் பிரிச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இங்க இருக்குது. இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். உள்ளது இங்க பாருங்க, இது மூணுமே இருக்குது. நான் இந்த நோட்ஸே அனுப்புறேன் உங்களுக்கு. இது நோட்ஸ் எக்ஸல், இது பிடிஎஃப் இல்ல, இது எக்ஸல். ஓகே சார். Okay. நீங்க வெள்ளிக்கிழமை கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். இதோட தொடர் கொஸ்டின் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது முக்கியமான, அது பண்ணா அது ஒரு மாடியில இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம். சார் நீங்க 100 இது அனுப்பிச்சிருக்கேன் சார். அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் 50 ஒர்க் ஷீட் நான் பாத்துறேன். வெரி குட் வெரி குட். நான் பார்த்து அது என்னன்னு பார்த்து சொல்றேன். அது அனுப்பி வைக்கலாம். எந்த இதுக்கு சார்? இந்த இது குரூப்புக்கா சார் அனுப்பணும்? இல்ல, குரூப்புக்கு இல்ல. எஸ் சார். இதோட இதுக்கு நீங்க இதுவே போட்டுடலாம், வாட்ஸ்அப்பே. ஓகே சார். இந்த நம்பர் இருக்கு, நான் அதுல இருந்து இப்ப நோட்ஸ் அனுப்புறேன் பாருங்க. ஓகே சார். அந்த நம்பருக்கு நீங்க அனுப்பிடுங்க. ஓகே சார். நான் அனுப்புறேன் சார். ஓகே. நான் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல்.